ஹலோ ஆல், நமஸ்காரம். இன்றைக்கி ஸ்டோரி டைமில் ரியல் மெய்யழகன்னு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஐ திங்க் அவர் பேர் பேரட் சுதர்ஷன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு குரங்கு தான் கொஞ்ச நாள் முன்னாடி குட்டியாக எதையோ தூக்கின்னு தன் கையால் அந்த பருப்பு வகையெல்லாம் கடிச்சு நன்ன மசிச்சுட்டு அது வாய்க்குள்ளே பார்த்து தான் அது என்ன குட்டி வச்சுட்டுருக்குன்னு பார்த்தா அது குரங்கு குட்டி இல்லையா, அது கிங்ஃபிஷரோட குட்டியாம். அதாவது பறவைகளுக்கு இவர் உணவு அளிக்கிறாருங்கிறத புரிஞ்சுண்டு நம்ம சாப்பிட்ற உணவு இந்த குட்டிக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுண்டு பறவைகளுடைய உணவை எடுத்துட்டு இது அடல்ட் பறவை சாப்பிட்றது, குழந்தைக்கு கொடுக்கணுன்னா அதை கடிச்சு நமுத்து கொடுக்கணும் அப்படின்னும் தெரிஞ்சுண்டு அந்த குரங்கு அவ்வளவு அறிவோட அந்த குஞ்சுக்கு உணவு கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட குணமுடைய மனிதரோ மிருகமோ தெய்வத்துக்கு சமம் இல்லையா? ஏன்னா அவ தன்னை மாதிரி தான் எல்லாரும் யோசிக்காம, இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்காம, நான் பழம் சாப்பிட்றேனே, நான் சாப்பிட்ற அதையே கொடுப்பேன், நீ சாப்பிடணும், நான் பண்ணுற இதையே பண்ணுவேன், நீ பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இல்லாமல் அவளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்ணுறா பாருங்க. இது மனிதர்கள்லேயோ மிருகங்கள்லேயோ உயர்ந்த ரகம். ஓகே, நான் இன்னொரு கதை சொல்கிறேன். மட்டமான ரகம் மித்தவாள்னு அர்த்தம் கிடையாது. இன்னொரு ரகம் பட்டர்ஃப்ளை ரகம்னு வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் இருக்கும் தெரியுமா? அதாவது முதல்ல முட்டையாக இருக்கும், எக்ஸு, அதுக்கப்புறம் கேட்டர்பில்லர் ஆகும். கேட்டர்பில்லருக்கு ஏதோ குடம்பியோ ஏதோ கூகுளில் பேர் இருந்தது, கரெக்டாக எனக்கு தெரியல. கேட்டர்பில்லர்னால் நம்ம குழந்தைகளுடைய கிண்டர் கார்டன் படிக்கிற குழந்தைகளோட புக்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டர்பில்லர் இல்லாமல் இருக்காது. அதில் 1 2 3 ஏன்னு எழுதும், ஏபிசிடியான்னு ஃபில்அப் பண்ணும், ஏதோ ஒன்று ஃபில்அப் பண்ணுறதுக்கு கேட்டர்பில்லர் தான் போடுவாள். ஸோ கேட்டர்பில்லர் குழந்தைகளுக்கு பரிச்சயம். அது குடம்பின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூகுளில். அந்த பருவத்துக்கு இப்படி உடம்பை அப்படி சுருக்கி நிமித்துட்டு போகுமா, குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். 3வது பருவம் கூட்டுப்புழு. ஓகே, அது கூட்டுக்குள்ளே அது தன்னைத்தானே தயார்படுத்திக்கும். 4வது பருவம் தான் பட்டர்ஃப்ளை. அதாவது பேசிக் 4, இன்னும் நிறைய உள்ளே இருக்குது, பட் பேசிக் 4ல் 4வது பருவத்தில் தன்னைத்தானே வண்ணத்து பூச்சியாக பலவிதமான நிறங்களோட அது சிறகடிச்சு பறக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போது அந்த வண்ணத்து பூச்சி ஒரு நாளைக்கு ஒரு குட்டி குரங்கு பார்த்து தான் அது அம்மாவை கட்டிண்டு அம்மா தாவும் போது கூடவே தாவும் இல்லையா, அதில் எங்கேயும் மிஸ் ஆகி விழுந்துருத்து. ஓகே, இந்த வண்ணத்து பூச்சி போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுதான், என்னத்துக்கு நீ ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை, எங்கள் அம்மா என்னை தேடின்னு வருவான்னு இங்கே இருக்கேன், நான் இங்கே தான் விழுந்துட்டேன் அம்மா மடியிலேருந்து அப்படின்னு தான். அதனால் என்னை என் கூட வரியா, நான் பறக்கிறேன், நீ நட, உங்கள் அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் வண்ணத்து பூச்சி. சரி, நீ நீ என் பக்கத்துலேயே பறந்து வா, நான் உன் பக்கத்துலேயே நடந்து வரேன், நம்ம உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கிளம்பி வந்துதான். நேராக ஒரு நரிக்கிட்ட போச்சான். இதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டுதான். இல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தான். அப்புறம் ஒரு மான் கிட்ட போச்சான். இதான் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டுதான். இல்லவே இல்லை அப்படின்னு தான். அப்புறம் ஒரு நிறைய மிருகங்கள், இந்த மாதிரி ஒட்டகச்சிவிங்கி, சிங்கம், புலி, கரடி, இப்படி பல வகையான மிருகங்கள்கிட்ட ஒன்று மாற்றி ஒன்று கூட்டின்னு போக ஆரம்பிச்சுதான். எதை பார்த்தாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் குரங்கு குட்டி சொல்லித்தான், என்ன நீ எங்கள் அம்மாவை தவிர நீ எல்லாருக்கிட்டையும் கூட்டின்னு போகிற, எனக்கு டயர்டாக இருக்க, என்னால் முடியவும் இல்லை, எதுக்கு அப்படி நீ பண்ணுற அப்படின்னு கேட்டுதான். அப்போது பட்டர்ஃப்ளை சொல்லித்தான், வண்ணத்து பூச்சி சொல்லித்தான், உங்கள் அம்மா யாருன்னு உனக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? அப்போ நான் பார்க்குற வாழெல்லாம், காட்டுக்குள்ளே இருக்கிற வாழெல்லாம் உன்கிட்ட காமிப்பேன், அதில் யாருன்னு அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டியது உன் வேலை தானே, நீ எப்படி என்கிட்ட கோச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டுதான். அப்போ குரங்கு குட்டி சொல்லித்தான், உனக்கு இது கூட தெரியாதா, எங்கள் அம்மானா என்ன மாதிரி தானே இருப்பான், 4 காலில் இப்படி ஒரு ஃபேஸு ஒரு வாளோட தானே இருக்கணும், வேறு மாதிரி இருக்கிற வாழை நீ காமிக்கிற அப்படின்னு கேட்டுதான். அப்போ தான் வண்ணத்து பூச்சிக்கு தெரிஞ்சதான், ஓ
அம்மா குட்டி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பேளா அப்படின்னு கேட்டுதான். ஆமாம், இது என்ன கேள்வி? அம்மா மாதிரி தானே நான் இருப்பேன், அந்த உருவம் தானே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். ஓ, இந்த உலகத்தில் அப்படியும் இருக்கா அப்படின்னு வண்ணத்து பூச்சி ஆச்சரியப்பட்டுதான். அப்புறமா குரங்கு மாதிரியே இருந்த ஒரு குரூப்பில் கூட்டின்னு போய் இதில் எங்கள் அம்மா இருக்காளான்னா அவன் அம்மா வந்து அதை கட்டிக்க, இதை அவன் அம்மாவை கட்டிக்க, எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு தேங்க்யூ சொன்னான். ஓகே, இதுதான் கதை. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கதை என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்னத்தெல்லாம் அனுபவித்து நம்ம லார்வாவாக இருந்து பியூப்பாவாக மாறி அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறி நம்ம படாத பாடுபட்டதுனால அந்த பாடு தான் எல்லாரும் பட்டிருக்கணுங்கிற அவசியம் தேவை இல்லை. அவள் வேறு மாதிரி கூட அவளுக்கு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நிறைய சமயங்களில் நம்ம அதை புரிஞ்சுக்க தவறிடுறோம், இன்க்ளூடிங் மீ. நான் இது எனக்கு ரொம்ப ஃபேமஸ் டைலாக். நான் வந்து பெரியவள்கிட்ட மட்டும்தான் இதை அண்ணன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரசிகாக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், 19 வயசில் எனக்கு கல்யாணமே ஆயிடுது, உனக்கு 20 வயசில் நீ இன்னும் இது கூட பண்ணல அப்படின்னு. அப்போ மை ஹஸ்பண்ட் யூஸ் டு சே, 19 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா அது உன் வாழ்க்கை, நீ ஏன் அதோட அவளை கம்பேர் பண்ணுற? அவளுக்கு உடனே 19 வயசில் கல்யாணம் ஆயிருக்கணுமா, என்ன கதை? எப்படி நீ அப்படி கம்பேர் பண்ணி ஒரு தடவையும் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு. தென் ஐ ரியலைஸ் 19 வயசில் கல்யாணம் ஆகிறதோ 20 வயசில் கல்யாணம் ஆகிறதோ அது இண்டிபெண்ட்டாக இன்னும் ஒருத்தருக்கு நடக்கிறது. கல்யாணம் ஆச்சு, நம்ம குடும்பம் நடத்துகிறோம், அதுக்குள்ளே நம்ம குடும்ப பொறுப்பெல்லாம் வந்துடுத்து நம்ம எல்லா குடும்ப பொறுப்பையும் எடுத்துன்னு பண்ணினோம், இல்லை பண்ணுறதுக்கு முயற்சியாவது பண்ணினோம் அப்படின்னா அது வந்து நம்ம லைஃப் சைக்கிள். உடனே அந்த 20 வயசுக்கு மொத்த குடும்ப பொறுப்பையும் எடுத்துன்னு நம்ம பொண்ணு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்ல அன்றைக்கி. அங்கே ஷீ இஸ் ஸ்டில் அ சைல்டு டு அஸ். நம்ம ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கல, இண்டிபெண்ட்டாக அவளை ஒரு இடத்துல இப்போ ஃபாரின்லலாம் இருக்கிற மாதிரி உனக்கு 18 வயசாக எடுத்துன்னு தனியாக கணக்கு நடைய கட்டின்னு கிளம்பு தனி கொடுத்தன இருன்னு நம்ம ஒன்றும் சிங்கிளாலாம் அனுப்பி வைக்கல இல்லையா, நம்மளோட தானே வச்சுக்கிறோம். அப்போது நம்ம வந்து நம்ம அந்த காலத்தில் இருந்ததுக்கு ஈக்குவலாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட லைஃப் சைக்கிளில் நான் புரிஞ்சுன்றது. இப்படி ஒருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும் பாருங்க. இந்த பட்டர்ஃப்ளை விஷயத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் இந்த கதை இல்லைன்னாக்கா, ஒருத்தருடைய வாழ்க்கை பாதையுமே லைஃப் சைக்கிளுமே இன்னொருத்தரதோடது மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கவும் இருக்காது. ஒரே வீட்டில் இருக்கிறவாளாக இருந்தாலுமே இருக்க அவசியம் இல்லை. அப்போது வேறு வேறு சமூகங்களில் வேறு வேறு சொசைட்டியில் ஊரில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவா ஒரே இடத்துல இருக்கா, ஒரே வீட்டில் இருக்கா. அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களும் அவளுக்கு ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி உலகமே அறியாதவாளாக இருக்கிறத விட, நான் சொன்ன கதையில் இருக்கிற பட்டர்ஃப்ளை மாதிரி உலகமே அறியாதவாளாக இருக்கிறத விட அந்த பேரட் சுதர்ஷன் சாரோட வீட்டுக்கு வந்த அந்த குரங்காக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா அது என்ன மாதிரி தான் இதுவும் யோசிக்கல, இந்த கிங்ஃபிஷரோட குட்டியும் என்ன மாதிரின்னு யோசிக்கல. இது என்ன மாதிரி இல்லை, இது பறவை, இதுக்கான உணவு தனி, அதுக்கான கொடுக்குற இடம் எங்கேயோ இருக்குது, அந்த உணவும் அடல்ட் பேர்ட்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க, குழந்தையாக இருக்கிறதுக்கு இன்னும் அது அங்கே வந்து இருக்கான்னு தெரியல. எதுக்கும் இது வாய்க்குள்ளே போகிற மாதிரி நல்லா கடிச்சு மென்னுட்டு அதுக்கு வாயில் ஊட்டி விடலாம் அப்படின்னு பண்ணுறது பார்த்தேலா. ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி இவ்வளோ யோசிக்க முடிஞ்சு அவளுக்காக அவள் லெவலுக்கு இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தானே இது வரும். நம்ம எத்தனை பேருக்கு அப்படி பண்ணியிருக்கோம்? நான் உண்மையாக சொல்லணும்னா நம்மள நிறைய பேர் நம்ம குழந்தைகளுக்கே அது பண்ணதில்லை, நம்ம குழந்தைகளுக்கே நம்ம பண்ணதில்லை. ஏன்னா நம்மளை மாதிரியே தான் அது இருக்கணும் நம்ம எதிர்பார்த்து அதே ரூட்லேயே எடுத்துன்னு போய் அது நம்மளை மாதிரியே இல்லாமல் வேறு மாதிரியே இப்படி போகும்பொழுது உடனே அதை தட்டி கொட்டி கரெக்ட் பண்ணி நம்ம வழிக்கே எடுத்துன்னு வர பார்க்குறோம். அதாவது ஒரு குரங்கு குட்டியை திருப்பியும் ஒரு எக்காக மாற்றி அதை வந்து கேட்டர்பில்லராக மாற்றி திருப்பி பியூபாவாக மாற்றி அதை வந்து பட்டர்ஃப்ளையாக மாற்றுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எனக்கு பிறந்தது என் குழந்தை என்ன மாதிரி தானே இருக்குன்னா, உருவம் மட்டும்தான் மனிதர்களுடைய குட்டிகள் வந்து மனிதர்களுக்கு உருவத்தில் மட்டும்தான் மனிதர்களாகவே இருக்குது. குணத்தில் நிறைய விஷயங்களில் நம்மளை மாதிரி கிடையாது. நம்ம குழந்தைகள் நிறைய விஷயங்களில் நம்மளை விட அட்வான்ஸாக இருக்குது. நிறைய விஷயங்களில் அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்து குரங்கு குட்டி கேட்டது பாருங்க, ஒன்றுமே இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு.
அந்த மாதிரி இது கூட தெரியாதாங்கிற நிலைமையில தான் அது நம்மளை நிறைய நேரம் வைக்கிறது. ஆர் இது கூட தெரியாதாங்கிற மாதிரி தான் நம்ம அந்த குழந்தையில பார்த்து திருப்பி கேட்கணும். நம்ம இந்த வயசுலலாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம், இதுக்கு என்ன இது கூட தெரியல அப்படின்னு. நம்ம அந்த வயசில் ஓடி ஆடி விளையாடிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு எல்லாமுமா இருந்தோமா? இப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம எந்த வேலையுமே கொடுக்காம படி 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 அப்படின்றோமா? அப்போ அது எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கும்? இப்போ நம்ம இங்கே ஒரு பீச்சுக்கே கூட்டின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். போய் அங்கே இயற்கையில் எத்தனை விஷயங்களை அதை அப்சர்வ் பண்ணிட்டுன்னு உட்காந்து நம்ம பேசுகிறோமா? அங்கே திங்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்கே ஷூட்டிங் இருக்கா? அங்கே போய் ஷூட் பண்ணி விளையாடலாமா? இங்கே இவா என்ன போட்டுன்னு வந்திருக்கா? அவள் என்ன சாப்பிட்டுன்னு இருக்கா? இவா என்ன பண்ணின்னு இருக்கா? இது மட்டுமே நம்மளுடைய பார்வையாக இருக்கா? இயற்கையை பார்க்குறதுக்கு கூட நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் எதை உன்னிப்பாக கவனித்து எதை கிரகிச்சு எதை பார்த்து வளரும்? முன்பனி காலம் பின்பனி காலம்ங்கிறதெல்லாம் கூட நம்ம குழந்தைகளுக்கு பார்க்க கற்றுக் கொடுக்கறதில்ல. நிலா எப்போ முன்ராத்திரியில் வரும், நிலா எப்போ பின்ராத்திரியில் வரும்னு நிறைய குழந்தைகளுக்கு இப்போவுமே தெரியறதில்ல. அதெல்லாம் நம்ம பேசுகிறதே இல்லை இல்லையா? அப்போ நம்ம குழந்தைகளை எதை அப்சர்வ் பண்ணி வளரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதை நம்ம கொஞ்சம் இந்த கதைகள் மூலமாக யோசிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைகள் நம்மக்கிட்டேருந்து தான் பிறந்திருக்கா. ஆனால் நம்ம உரிமை கொண்டாடுறதுக்கு அவள் கிடையாது. தே ஆர் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி, கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி தான் நமக்கு பிறந்த குழந்தைகள். ஆர் நம்ம வளர்க்குற, நம்ம டீச்சராக இருந்தால் நம்ம வளர்க்குற குழந்தைகள். இதை நம்ம எப்போ நம்ம ஆத்மார்த்தமாக புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்மளால் அந்த குழந்தைகளுக்கு பெனிஃபிட். இப்போ நம்ம எப்போ அதை புரிஞ்சுக்க மறுக்கிறோமோ அப்போ நம்ம அவளுக்கு பாரம். நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதியத்தில் தான் அந்த குழந்தைகள் நம்மள்ட்ட தான் இருக்குன்னாலுமே நம்ம அவளுக்கு பாரம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஐ ஹோப் யூ லைக் தி ஸ்டோரி. நமஸ்காரம்.